ரொம்ப உணவுகள், அதாவது புளிப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள், உரப்பு, எண்ணெய் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பிடணும். அந்த உணவுகள் வந்து ரொம்ப உரைப்பான உணவுகள், ரொம்ப எண்ணெயில் பொரித்த உணவுகள், அப்புறம் புளிப்பு அதிகமாக இருக்கிற உணவுகளை வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ராத்திரி வேளைகளில் ஒரு 11 மணிலேருந்து 2 மணி 3 மணி இந்த நேரத்தில் வந்து அந்த எரிச்சல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப டிஸ்கம்ஃபர்டடாக இருக்கும். நம்ம கொடுக்குற மருந்துகள் எல்லாமே உணவுலேருந்து செஞ்சது. உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல தீர்வு காண்றதுக்கு நம்மளால் உங்களுக்கு நல்ல வைத்தியம் கொடுக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பற்றி தான் நான் பேச போகிறேன். இது கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா GERDன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ யூசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். இந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன விதமான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து அந்த சாப்பிட்ட உணவுகள் திருப்பி உங்களை தொண்டை பகுதிக்கு வர்ற அளவுக்கு அந்த எரிச்சல் இருக்கும். ஒரு சில வாந்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப உணவுகள், அதாவது புளிப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள், உரப்பு, எண்ணெய் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்கும். தாமதமாக வந்து சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். சரியான நேரத்துக்கு சாப்பிடணும். அந்த உணவுகள் வந்து ரொம்ப உரைப்பான உணவுகள், ரொம்ப எண்ணெயில் பொரித்த உணவுகள், அப்புறம் புளிப்பு அதிகமாக இருக்கிற உணவுகளை வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. மூணாவது வந்து ராத்திரி வேளைகளில் ரொம்ப அதிகமான உணவுகள் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும். மெயினாக வந்து முக்கியமாக ராத்திரி வேளைகளில் ஒரு 11 மணிலேருந்து 2 மணி 3 மணி இந்த நேரத்தில் வந்து அந்த எரிச்சல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப டிஸ்கம்ஃபர்டடாக இருக்கும். வயிறு வந்து ரொம்ப உப்புசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், உங்கள் வாழ்க்கை முறையை வந்து எப்படி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, உங்கள் தூக்கம் கரெக்டான நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். சாப்பிட்ற உணவுகள் சரியான முறையில் சாப்பிடணும். சாப்பிட்ற வேலைகளுக்கு எந்த அளவுக்கு உணவு சாப்பிடணுன்றது அதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு கணக்கோடு எடுத்துக்கணும். மூணாவது வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு வைத்தியம் எடுக்கணும் அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற வைத்தியம் வந்து இது வந்து நேச்சுரோபதின்னு சொல்லுவாங்க, உணவே மருந்து அப்படின்ட்டு. நம்ம கொடுக்குற மருந்துகள் எல்லாமே உணவுலேருந்து செஞ்சது. இந்த மருந்துகள் எடுக்கும்போது உங்களுக்கு வயிறில் வந்து அந்த ஆசிட் பிரச்சனை குறையும், நெஞ்சு எரிச்சல் குறையும், வயிறில் வந்து அந்த உப்புசம் இருக்கிற பிரச்சனை குறைந்து உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல தீர்வு காண்றதுக்கு நம்மளால் உங்களுக்கு நல்ல வைத்தியம் கொடுக்க முடியும். இதை பற்றின மேல் விவரங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னை வந்து நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.